இந்த 9 கிரிப்டோ டேர்ம்ஸும் உங்களுக்கு தெரியலன்னு சொன்னா, நீங்க கிரிப்டோக்குள்ள இருக்கிறதுல வேலையே இல்ல. அதிலேயே நான் 9வதா சொல்லப் போற விஷயம் மிகவும், மிகவும், மிகவும் முக்கியமா கட்டாயம் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்ட்காயின். பிட்காயினை தவிர மத்த எல்லா கிரிப்டோ கரன்சியையும் அல்ட்காயின் தான் சொல்லுவாங்க. ஈவன் எத்தூரியம் கூட அல்ட்காயின் தான். முதல்ல உருவாக்கப்பட்ட கிரிப்டோ கரன்சி பார்த்தீங்கன்னு சொன்னா பிட்காயின். பிட்காயின் உருவாக்கத்தோட தான் பிளாக் செயின்ங்கிற கான்செப்டே உலகத்துக்கு வந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாக் செயினை யூஸ் பண்ணி நிறைய கிரிப்டோ கரன்சியில் அதுக்கு அடுத்ததாக வேற யூஸ் கேஸுக்காக நிறைய கொண்டு வந்தாங்க. சிலது மீம்ஸுக்காக வரும், சிலது யூஸ் கேஸுக்காக, ஸ்மார்ட் கான்ட்ராக்டுக்காக, டீசென்ட்ரலைஸ் ஃபைனான்ஸுக்காக நிறைய விஷயத்துக்காக வந்தீங்க. ஸோ பிட்காயின் முதல்ல வந்ததால் அதை தனிமைப்படுத்திட்டு ஓகே அதை தாண்டி அதுக்கப்புறம் மற்ற எல்லா கிரிப்டோ கரன்சியையும் ஆல்ட்காயின்ஸ்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது ஏடிஹெச் அப்படி இல்லாட்டி ஆல் டைம் ஹைன்னு சொல்கிறது. இது என்னன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் கிரிப்டோ கரன்சி மிகப்பெரிய ப்ரைஸ்ட உச்சம் எந்த ப்ரைஸுக்கு அடைஞ்சிருக்கிறோ அதுதான் அதோட ஆல் டைம் ஹைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆல் டைம் லோன்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஆல் டைம் லோன் சொன்னால் அது எவ்வளோ குறைஞ்ச ப்ரைஸுக்கு போயிருக்கிறது ஆல் டைம்ல. ஆல் டைம் ஹைன்னு சொன்னால் அது மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரைஸுக்கு போயிருக்குது. அதாவது அந்த கிரிப்டோ கரன்சி உருவாக்கின காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது மேக்ஸிமம் எவ்வளோ போயிருக்கிறது ஆல் டைம் ஹை அவ்வளோதான். மூணாவது ஃபியட்னு சொல்கிற ஃபியட் கரன்சின்னு சொல்கிற இது என்னன்னு சொன்னால் கவர்மெண்ட்ஸுகள் உருவாக்கி லீகல் டெண்டராக அறிவித்து ஒவ்வொரு நாடுகளும் ஒவ்வொரு நாட்டோட கவர்மெண்ட்ஸும் மக்களோட பாவனைக்காக கரன்சியை அறிவிக்கிற விஷயம்தான் இந்த ஃபியட் கரன்சி. உதாரணத்துக்கு US$, கனடியன் $, LKR, INR இதை மாதிரியான கரன்சிகளை ஃபியட்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் புல்லிஷ்ன்னு சொன்னால் அப் ட்ரெண்ட் கிராஃப்ஸ் மேல் நோக்கி போகிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது, அதாவது கிராஃப்ஸ் மேலே போகிறது, அதாவது ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிற விஷயத்த புல்லிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு காளை மாடை உதாரணமாக சொல்லுவாங்க. ஏன்னா அது புல் மாதிரி அதே மேலே போகிறதுக்காக ஒரு முன்னேறி போகிறதுக்காக அதை புல்லுக்கு அதை இது செஞ்சு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பியரிஷ். இது என்னன்னு சொன்னால் ப்ரைஸ் கீழே இறங்க போகுது, கீழே இறங்கிட்டு போகிற ட்ரெண்டில் இருக்கிறது இந்த பியரிஷ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சிம்பிளாக பியரை பாவிப்பாங்க. ஸோ ஏன் இதுக்கு புல் பியர்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் புல்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாக் பண்ணக்குள்ள அதோட இது கொம்பால் மேல் நோக்கி குத்தி தான் அட்டாக் பண்ணும். அதனால மேலே போகிற மார்க்கெட்டை புல்லுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிஎஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை அட்டாக் பண்ணக்குள்ள அதோட பாதத்தை கீழ் நோக்கி இது செஞ்சு தான் அட்டாக் பண்ணும். அதனால கீழ் நோக்கி போகிற மார்க்கெட்டை பியரிஷ்ன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. இது கிரிப்டோ கரன்சிக்குள்ள மட்டும் இல்லை, எல்லா வகையான ஃபைனான்சியல் மார்க்கெட்லையும் யூஸ் பண்ணுற ஒரு ஃபேமஸான ஒரு டேர்ம் தான் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோமோ, அதாவது கிரிப்டோ கரன்சிக்குள்ளே இருக்கிற நிறைய பேரால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான் இந்த ஃபோமோங்கிறது. ஃபோமோன்னு என்னன்னு சொன்னால் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இது அநேகமாக எப்போ நடக்கும்னு சொன்னால் மார்க்கெட் பயங்கரமாக பம்பாகுள்ள நடக்கும். அநேகமானர்கள் கிரிப்டோக்குள்ளே வாரதும் இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டால தான். சிம்பிளாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு காயின் ஒன்றோ ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்று பம்பாக இருந்தோன்னா ஐயோ நம்ம வாங்கலையே பம்பாகுதே, இது இன்னும் பம்பாயின்னா நம்ம மிஸ் பண்ணிடுவோமேன்னு சொல்லி அவங்க வாங்குறதுக்கு முற்படக்குள்ள அந்த காயின் என்ன செய்யும் சொன்னால் கீழே போகிறதால அவங்க டொப்பில் வாங்கிடுவாங்க. டொப்பில் வாங்குறதால அந்த காயின் மைனஸில் போகும். ஸோ அவங்களோட ஃப்ளோட்டிங் லாஸ் அப்படியே கூட்டிகிட்டு போகும். ஃப்ளோட்டிங் லாஸ்னா உண்மையான லாஸ் இல்லை, அவங்க அவரத்தை வச்சு விற்று வெளியில் வந்தால் தான் உண்மையான லாஸ். அவங்க வெயிட் பண்ணாங்கன்னு சொன்னால் திரும்ப மார்க்கெட் மேலே போகிறது சான்ஸ் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ், அது எந்த மாதிரி கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் என்ன கண்டிஷன்லைங்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் அநேகமான ப்ராப்பர் ட்ரேடிங் நாலேஜ் இல்லாமல் ப்ராப்பர் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணாமல் லைக் மார்க்கெட்டில் இருக்கிற ஹைப்பை பாவிச்சு உள்ளுக்கு ஐயோ நம்ம விட்டுருவோமேன்னு சொல்லி உள்ளுக்கு வர்றது தான் இந்த ஃபோமோ குறி. இதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் இப்போ ஆல் டைம் ஹையை டச் பண்ண உடனே என்ன நடக்கும்னு சொன்னால் எல்லா மீடியா எல்லா அவுட்லெட் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க சொன்னால் பிட்காயின் ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு இன்னும் மேலே போகுதுன்னு சொல்லி நிறைய பேர் கதைக்க ஆரம்பித்த உடனே இவ்வளோ காலத்து பிட்காயினை வாங்காதாக்களும் சரி பிறகு வாங்குவோம்னு சொல்லி விட்டு போட்டு இருந்தாலும் சரி ஐயோ ஃபுல் ஆல் டைம் ஹைவுக்கு வந்துட்டு பிட்காயின் $100,000 வந்துட்டு $200,000 போனால் என்ன செய்யறேன்னு சொல்லி போட்டு ஓடி வந்து டொப்பில் வச்சு வாங்குறேன். அதுக்கு பிறகு மார்க்கெட் கீழே வந்து அதுக்கு பிறகு ஐயோ கீழே வந்துட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ணிடலான்னு சொல்லி நடத்தத்தில் விற்கிறேன். இந்த ஃபோமோ தடுக்கிறதுக்கு லைக் ரெண்டு வழி தான் இருக்குது. ஒன்று பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரணும். நீங்கள் நியூ ட்ரேடராக இருப்பீங்க சொன்னால் ஃபோமோ கட்டுப்படுத்துகிற பயங்கர கஷ்டம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் பொட்ஸுகளை வச்சு உங்களை எமோஷனில் கட்டுப்படுத்தி ட்ரேட் பண்ணுறது. பொட்டுகளை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் பொட்டுகளுக்கு எமோஷனில் அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி விற்றுக்கிட்டு போகும். மேலே போகுது ஃபோமோவில் வாங்க மாட்டேங்கி, கீழே போகுதுன்னு சொன்னால் லேட்டாக வாங்கணும்னு சொல்லி வெயிட் பண்ண மாட்டேங்க. ஓகே அதுட்டு ஸ்ட்ராட்டஜி வந்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்ஃபில் பண்ணி வாங்கிட்டு மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்தீங்கன்னு சொன்னால் அது தானாக விற்றுரும். ஒரு ஆளால் ஃபோமோவை கட்டுப்படுத்த இயலும்னு சொன்ன அந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்குள்ளே அவர் 90% சக்ஸஸ் அடைஞ்சிட்டு இருந்தா அர்த்தம். எவ்வளோ பெரிய ட்ரேடர்ஸ் எவ்வளோ பெரிய இன்வெஸ்டர் கிரிப்டோ கரன்சிக்குள்ளே கனகாலமாக இருக்கிற நிறைய ஓஜியாக்களுக்கு கூட இந்த ஃபோமோவை கட்டுப்படுத்துறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது இன்றைக்கு வரைக்கும். அடுத்த முக்கியமான டேர்ம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோக்குங்கிறது ஒரு கிரிப்டோ கரன்சியில் மிகவும் முக்கியமான ஒரு ஈவெண்ட் உண்டு.
ஆல்ரெடி இருக்கிற ஒரு கிரிப்டோ கரன்சியில் ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று உருவாகலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ அப்படியே டம்ப் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது இந்த ஃபோக்குகள் நடக்கக்குள்ள. ஃபோல்ட்கள் என்ன காரணத்துக்காக நடக்கும்னு சொன்னால் ஒரு கிரிப்டோவில் ஏதாவது ஒரு பக் ஒன்று இருக்கு, அதை ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு நியூ ஃபீச்சர் ஒன்று கொண்டு வரணும், இல்லாட்டி ஏதாவது ஒரு புது விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் டெவலப்பர்ஸுக்குள்ளே ஒரு பிரச்சனை உண்டு, அந்த கன்ஃப்ளிக்ட்டுக்கு ஒரு ஒரு தீர்வு ஒன்று காணணும்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வர போகல தான் ஃபோக் நடக்கும். இது ஒன்றும் நார்மலாக நடக்கிற ஆர்கனைசேஷனல் மாதிரி இல்லை இந்த கிரிப்டோ கரன்சி. இப்போ கிரிப்டோ கரன்சிங்கிற பிளாக் செயினில் நடக்கிற விஷயம் ஒன்று நிறைய வெலிடேட்டர்ஸ், நிறைய ஸ்டேக்கர்ஸ், நிறைய மைனர்ஸ்கள கண்ட்ரோலில் இருக்கிறது. அதாவது ஒரு தனிப்பட்ட நபரையோ ஒரு தனிப்பட்ட ஆர்கனைசேஷன்லையோ ஒரு தனிப்பட்ட கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இல்லை அநேகமான கிரிப்டோ கரன்சி. அப்போ இது மாதிரியான மாற்றங்கள் ஒரு கிரிப்டோ கரன்சியில் கொண்டு வர போகணும்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற வெலிடேட்டர்ஸ், மைனர்ஸ், ஸ்டேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லார்கிட்டையும் இப்படி ஒரு விஷயம் ஒன்று கொண்டு வரப்போகிறோம்னு சொல்லி அவங்களோட ஆலோசனையை வைப்பாங்க. அந்த ஆலோசனையை அதுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆட்களும் ஆமோதிச்சிட்டாங்கன்னு சொன்னா. இப்போ ஒரு பக் ஒன்று இருக்கு, அந்த ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் ஆமோதிச்சிட்டாங்க. மோர் தென் 50% ஆன ஆட்கள் ஆமோதிச்சிட்டாங்கன்னு சொன்னால் அதை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க, ஒரு பிரச்சனையும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் அதை ஆமோதிக்கிற ஆட்களும் இருக்காங்க, அதற்கு எதிர்ப்பு காட்டுறாங்களும் இருக்காங்க. அதாவது கொஞ்சம் பேருக்கு அது பிடிச்சிருக்குது. இப்போ ஒரு ஃபீச்சர் ஒன்று கொண்டு வர போகிறாங்க, அந்த ஃபீச்சர் கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கு, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க மாறி மாறி ஓட் பண்ணுவாங்க. ஓட் பண்ணுறதால என்ன நடக்கும்னு சொன்னால் அந்த கிரிப்டோ கரன்சி பிளாக் செயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 உடையும். இதுதான் ஃபோக்குன்னு சொல்கிறேன். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்ட் ஃபோக்குன்னு சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி எல்லாருமே அக்ரி பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் சாஃப்ட் ஃபோக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி 2 உடையக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் புது கிரிப்டோ பிளாக் செயின் ஒன்று உருவாகும், அதுக்கு புது கிரிப்டோ ஒன்று உருவாகும். அதுக்கு நல்ல உதாரணம் சொன்னால் பிட்காயின்லேருந்து உடஞ்சி உருவாயினது தான் பிட்காயின் கேஷுங்கிறது. பிட்காயின் ஃபோக்கால் உருவாயின கிரிப்டோ கரன்சி. ஸோ இப்படி புது கிரிப்டோ கரன்சியில் உருவாகக்குள்ள அது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யார்ட்ராப் மாதிரி உள்ளுக்கு இருக்கிற வெலிடேட்டர்ஸ், மைனஸுக்கு போய் சேரும். சில நேரம் அந்த புது கிரிப்டோ கரன்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்குள்ள அப்படி யார்ட்ராப் அவங்களுக்கு கிடைச்ச கோயின்கள் பயங்கர விலைக்கு போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் சம்டைம்ஸ் இப்படி ஃபோக் ஆகக்குள்ள அப்படி ஃபோக்கில் வந்த கிரிப்டோ கரன்சி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாட்டி அதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணினாங்களோ அவங்களோட வேல்யூ, அவங்கள்ட்ட இருக்கிற டோக்கன் வேல்யூ அப்படி குறைஞ்சி வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. அது நீங்கள் எங்களை சைடில் இருக்கீங்கிற பொறுத்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோல்ட் ஸ்டோரேஜ் அப்படி இல்லாட்டி ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்கிறது. கிரிப்டோ கரன்சியெல்லாம் நம்ம எங்கே சேமிச்சு வைப்போம்னு சொன்னால் வாலெட்ஸ்களில் சேமிச்சு வைப்போம். இந்த வாலெட்ஸில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வாலெட்ஸ் இருக்குது. கஸ்டோடியல் வாலெட்ஸ் இருக்குது, நான் கஸ்டோடியல் வாலெட்ஸ்ன்னு வைப்பாங்க. அடுத்தது ஹாட் வாலெட், கோல்டு வாலெட்னு சொல்லுவாங்க. ஹாட் வாலெட்னு சொன்னால் ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கிற வாலெட். ஆன்லைன் ஆக்சஸ் இருக்கிறதால ப்ரைவேட் கே ஆன்லைன் ஹேக்கிங் நடக்கிற மூலம் நம்மளோட பாஸ்வேர்ட் ப்ரைவேட் கீ காணக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. நம்ம கிரிப்டோ லாஸ் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குது. ஆனால் இது மாதிரி கோல்டு வாலெட் அப்படி இல்லாட்டி கோல்ட் ஸ்டோரேஜ் இல்லாட்டி ஹார்ட்வேர் வாலெட் எல்லாம் ஒன்று தான். இப்படியான விஷயங்கள் என்னன்னு சொன்னால் உங்களோட ப்ரைவேட் கே இது மாதிரி ஒரு ஃபிசிக்கல் டிவைஸ் ஒன்று இல்லை நீங்கள் பத்திரப்படுத்தி வைப்பீங்க. ஸோ இந்த ஃபிசிக்கல் டிவைஸ் ஆன்லைன் ஆக்சஸ் இல்லாதால ஆன்லைன் ஹேக்கிங் மூலம் யாராலையுமே இதை களவாட முடியாது. ஸோ உங்களை கிரிப்டோ கரன்சியில் பத்திரமா லாங் டைமுக்கு சேமிச்சு வைக்கிற ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் ஒன்றில் தான் நீங்கள் பாதுகாத்து வைக்கணும். நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் வாலெட்லையோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ஆன்லைன் வாலெட்லையோ அப்படியான வாலெட்டில் வைப்பீங்கன்னு சொன்னால் எப்போ வேணாலும் உங்கள் கிரிப்டோ கரன்சி இதாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, லோஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட கிரிப்டோ கரன்சி எங்கே சேமிச்சு வச்சிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வாலெட் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னாலும் ஹார்ட்வேர் வாலெட்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், எங்கே எடுக்கிறேன்னு சொல்கிறேன். அடுத்தது ஃபைனல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹார்டில்னு சொல்கிறேன். இது ஹோல்டு டைப்பிங் மிஸ்டேக் தான் ஹோல்டில். ஆனால் இது ஒரு லெஜெண்டரி வேர்டாக நிறைய பேர் கிரிப்டோ கம்யூனிட்டியில் யூஸ் பண்ணுவாங்க. இது மீனிங்னு சொன்னால் ஹோல்ட் ஆன் ஃபார் டிஎல் லைஃப்னு சொல்கிறேன். அதாவது சின்ன சின்ன இதுக்கு எல்லாம் விற்று இது செய்யாமல் ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி ஃபுல்லாக லாங் டைமுக்கு, அதாவது மினிமம் 5-10 வருஷத்துக்கு அதை விற்காமல் ஹோல்ட் பண்ணுறது தான் இந்த ஹோல்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு அநேகமாக பிட்காயின் பாவிப்பாங்க. 2013 காலகட்டத்தில் ஒரு பிட்காயின் ஃபோரத்தில் ஒரு ட்ரேடர் ஒரு ஆள் ஐ எம் ஹோல்டிங் அடிக்கிறதுக்கு பதிலாக ஐ எம் ஹோல்டிங்னு சொல்லி டைப் பண்ணிட்டாரு. அது ஒரு மீமா மாதிரி ஹோல்டுலுக்கு நம்ம ஹோல்ட் ஆன் ஃபார் டிஎல் லைஃப் வைப்போம்னு சொல்லி இந்த கிரிப்டோ கம்யூனிட்டிக்குள்ளே ஹோல்டை தான் ஹோல்டுன்னு சொல்லி அதுக்கு பேர் ஒன்று வச்சு ஒரு சிம்பிள் ஒன்று வச்சு அதை சொல்லுவாங்க. சில நேரம் நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் கிரிப்டோக்குள்ளேக்குள்ளே ஹோல்டுன்னு சொல்லி சொன்னோடனே நான் டைப்பிங் மிஸ்டேக்கான்னு சொல்லி யோசிக்கலாம். இல்லை, அது ஒரு கிரிப்டோ டேர்ம் உண்டு. நோ யூ நோ. நான் இப்போ சொன்ன விஷயத்தில் எத்தனை விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அப்படி எத்தனை விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியா, என்ன விஷயம் நீங்கள் புதுசாக லேர்ன் பண்ணீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு இந்த கிரிப்டோ கரன்சி பிட்காயின் பற்றி எதுவுமே தெரியாட்டி கிரிப்டோ கரன்சி பிட்காயினை பேசிக்லேருந்து படித்து எப்படி பிட்காயினை சேஃபான வழியில் வாங்கலாம், எப்படி சேஃபான வழியில் ப்ரொடெக்ட் பண்ணலாம், எப்படி பிட்காயினை மல்டிப்ளை பண்ணலாம்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே பிட்காயின் ஹாவா சிஸ்டத்தில் 100% ஃப்ரீயாக டீச் பண்ணிங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு எத்தனை லைக்ஸ் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்கே எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறேன். பிட்காயின் ஹாவா சிஸ்டம் 100% ஃப்ரீ. Bye.